இப்ப இத சொல்றதுக்கு தான் என்ன நிறுத்துனீங்களா? நான் அப்புறம் வரேனே ப்ளீஸ். அட இரு லக்ஷ்மி, நீ இல்லாம போயிட்டியே. அந்த பிரதிபா என்னெல்லாம் கூத்தடிச்சா தெரியுமா? ஹரி சார் ஆஹா ஓஹான்னு பாராட்டினாரா. அவள ஹோட்டலுக்கு சாப்பிட்டு கூப்பிட்டாரா. நான் குருதட்சணை வாங்க போறேன், நீங்க எல்லாம் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவ கார்ல எங்க எல்லாரையும் அள்ளி கூட்டிட்டு போயிட்டா. பாவம். గురుదక్షిణ వాంగపోయి బల్బు వాంగననే తన తలరాతల రాసుంది. దానికి మనం ఏం చేయగలం చెప్పు? అది సరి, ஹரி சாரே என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்றேன்லக்கா, ஆளை விடுங்க. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, அப்பா திட்டுவாரு. பவி வா போலாம். நான் வரேன்க்கா, அப்புறமா வந்து பேசுறேன். லக்ஷ்மி, 1000 தான் இருந்தாலும் திறமசாலிங்களுக்கு தான் மரியாதை. షో చూపిస్తే ఎవరు మతికిరాంగ? ஐயோ, இது லக்ஷ்மி மேடம் போன் ஆச்சு. மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களா? அப்பா அப்பானா தாத்தா, ஹிட்லர் தாத்தா. ஐயோ, என்ன பண்றது? அப்பாடா, கட் ஆயிடுச்சு. பெரிய இம்சை இந்த லட்சுமி கிட்ட. வெளியே போனா போன் எடுத்துட்டு போறது கிடையாது, எடுத்துட்டு போனா அதுக்கு சார்ஜ் போடுறது கிடையாது. அப்படியே கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேக்குறது இல்ல. வந்து நமக்கெல்லாம் அமையுது பாரு. அப்பா, காய்கறி தானே வாங்க போன? என்னமோ மார்க்கெட்டே விலைக்கு வாங்க போன மாதிரி இவ்வளவு நேரம்? மன்னிச்சிருங்கப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பசி வந்துருச்சா? பசி வந்துருச்சாப்பா? தாத்தா டண்டடாய், பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்ச கிர்னி பழம் அத்தை உங்களுக்காக பார்த்து பார்த்து வாங்கிருக்காங்க. அப்பா, இந்த பழத்தை இப்பவே சாப்பிடுறீங்களா இல்ல சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடுறீங்களா? நீ ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அது சரி, போன் பண்ண எடுக்கிறது இல்லையா? போன்? அப்பா, போன் காணோம். எங்கேயாவது தொலைச்சிட்டோமோ? சரி சரி தாத்தா, அத்தை போன் சைலண்ட்ல இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமா? அதான் நாங்க வந்துட்டோமே. ஒரு 10 நிமிஷம் எங்களை ஃப்ரீயா வேலை செய்ய விட்டீங்கன்னா சமைச்சு முடிச்சிருவோம். அப்புறம் ஹாயா எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். சண்டை கிண்டை ஏதாவது போடணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா நிதானமா நிறுத்தி போட்டுக்கலாம். எப்படி வசதி தாத்தா? ஓ மூஞ்சி. சரி சரி, இப்பதான் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சமைச்சு முடிச்சு சாப்பிடறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். பேசாம இந்த கிர்னி பழத்தை கட் பண்ணி கொடுத்துரு, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரிப்பா, குடுமா. இந்த வரேன். இந்த பிரதிபாவை நம்ப கூடாதுன்னு நான் நினைச்சது சர்தான். அவ 1ஆம் நம்பர் ஃப்ராடு. என் மருமகளாவது இந்த ஹரிகிருஷ்ண ஹோட்டலுக்கு போறதாவது அப்படியே இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம போமாட்டா. நாளைக்கு இத முதல்ல நடராஜன் கிட்ட சொல்லணும். இதுதான் மோதிரத்தை அடகு வச்ச வீடு. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. மோதிரத்தை வாங்கி கொடு. மச்சான் கூப்பிடுறா. எப்படிடா எல்லாத்துக்கும் நானே மாட்டுறதா? இதெல்லாம் என் நேரம்டா. மூர்த்தி என்ன? ஏய், சதமா கூப்பிடுறா. மூர்த்தி அண்ணா, அண்ணா
என்னடா லோகேஷ், இப்பதான் போனா அதுக்குள்ள திரும்ப வந்திருக்க? வச்ச மோதிரத்தை திரும்ப வாங்கிட்டு போலான்னு வந்தேண்ணே. என்னடா என்ன சொல்ற? இல்லண்ணே, இப்பதான் ஹாஸ்பிட்டல் செலவு 30,000 ரூபாய் வேணும்னு வாங்கிட்டு போன, திடீர்னு திரும்ப கேக்குற. ஒன்னும் புரியலையே. எனக்கும் ஒன்னும் புரியலண்ணே. எந்த பொண்ணுக்காக உங்ககிட்ட பணம் கேட்டு வாங்கிட்டு போனனோ அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிச்சு வந்துருச்சு. இதோ இந்த பொண்ணு தானே? ராஸ்கல், என்ன ஹாஸ்பிடல்ல வேற படுக்க வச்சியா நீ? நீ எல்லாம் உசுரோடவே இருக்க கூடாதுடா. ஓ, நீதான் இவன் மாமா பொண்ணா? அட பாவி, அப்படி வேற சொல்லி இருக்கானா இவன்? இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவன் பக்கா ஃப்ராடு. இவனோட எனக்கு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. கரெக்டா சொல்லுனா இவனோட ஜென்ம எதிரி. திருட்டு பசங்களா. ஏதோ இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கிறதால இங்க வந்தது. இதே போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா உங்களோட சேர்ந்து நானும் கம்பி எண்ணி இருக்கணும். பாத்தியா, நான் சொல்லல? திவ்யா, நம்ம தப்பு பண்ணிட்டோம்டி. முதல்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம், அப்படிலாம் பேசாதீங்க. அநியாயத்துக்கு ஒரு கன்னி பையனோட வாழ்க்கைய நாசம் பண்ணிடாதீங்க. மூர்த்தி அண்ணா, முதல்ல அந்த மோதிரத்தை கொடுத்துருங்களேன். போரிக்கி ராஸ்கல், முதல்ல என் பணத்தை ஏறா. பணங்கடா என்கிட்ட இருக்கா? நீ உன் கையில குடுமாப்ல. இந்தாங்கண்ணா. என்னடா வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கு? வெயிட்ட பார்த்து அமௌண்ட கரெக்டா சொல்றேனே, நீ பிரில்லியன்ட்னு. அண்ணா, இந்த விஷயத்துல கொஞ்சோண்டு கோஆபரேட் பண்ணுங்கண்ணே. இப்போதைக்கு இந்த 10,000 வச்சுக்கோங்க, மிச்சத்தை நான் அப்புறமா தரேன். மோதிரத்தை மட்டும் கொடுங்கண்ணே. என்னடா விளையாடுறீங்களா? நான் மோதிரத்துக்கு 30,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அந்த 30,000 ரூபாய் திருப்பி கொடுத்தா மோதிரம் கிடைக்கும், இல்லன்னா அவ்வளவுதான். இந்த கிளம்புங்கடா. மூர்த்தி அண்ணே. அண்ணா டீம் மச்சான், சொதப்பிட்டியடா. டேய், அவசரப்பட்டு 20,000 ஹோட்டல் ரூம், ஃளைட் டிக்கெட்னு புக் பண்ணிட்டியடா. பாத்தியாடி, நான் சொல்லல? இவனுங்க உங்ககிட்ட வாங்கின மோதிரத்தை அடமான வச்சு அதுல கிடைச்ச காசுல எங்கேயோ ட்ரிப் போறதுக்கு பிளான் பண்ணிருக்கானுங்க. இப்பதான் மேட்டர் ஒன்னொன்னா வெளியே வருது பாரு. ஃளைட் டிக்கெட்டா, ஹோட்டல் ரூமா, இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்களோ. என்னென்ன முட்டாள் நினைச்சிட்டீங்களடா? விட மாட்டேன்டா உங்களை. இப்ப மோதிரம் மட்டும் என் கைக்கு வரல. ப்ளீஸ் திவ்யா, உன் கால்ல வேணாலும் விழுறேன். நான் பண்ணது தப்புதான். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிரு. இப்போதைக்கு இந்த 10,000 வச்சுக்கோமா. மோதிரத்தை எப்படியாவது நான் சீக்கிரம் விட்டு கொடுத்துறேன். ப்ளீஸ் மா. உனக்கு 2 நாள் டைம் தரேன். மோதிரம் மட்டும் திரும்ப என் கைக்கு வரல, அப்புறம் உங்க அக்காவோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு சாமி ஆடிடுவேன். வாடி. சாமி ஆடிடுவேன்னு எதோ சொல்றாளே. மச்சான், இப்ப என்னடா பண்றது? நீ தாண்டா எப்படியாவது காப்பாத்தணும். டேய், தெரியும்டா, பாக்கெட்ல பணம் இருந்ததுன்னா செலவுக்கு எல்லாம் கரெக்டா வந்துருவீங்கடா. இதே ஒரு கஷ்ட நேரத்துல கை கொடுக்கணும்னா மட்டும் திடீர்னு காணாம போயிடுவீங்க. இந்த ஃப்ரெண்டுங்களே இப்படிதான் போல. அட கடவுளே, 2 நாளா அப்பா வெளியில எங்கேயும் விடாம வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருக்காரு. நான் எப்படி வினோத்துக்கு தகவல் சொல்லுவேன்? எனக்கு உடனடியா ஃபோன் வேணும். கடவுளே, ஏதாவது ஒரு வழியை காட்டு. இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்காது ஷில்பா. எப்படியாவது ஃபோன் பண்ணி திவ்யா கிட்ட பேசிடு. இந்தாங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. அக்கா. என்னம்மா? குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இதோ எடுத்துட்டு வரேம்மா. ஏடி திவ்யா, ப்ளீஸ் டி. ஐயோ, இவ வேற என் பிரச்சனை தெரியாம. ப்ளீஸ் டி, எடுடி. ஹலோ ஹலோ, திவ்யா திவ்யா திவ்யா, நான் ஷில்பா பேசுறேன்டி. சொல்லு ஷில்பா.
நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்கேன்டி. ஆ? நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத, ஓகேவா? இங்க நான் வேற ஒரு போன்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. நோட் சார் மாதிரி வீட்டுக்கு வாடி. பாய்டி, வச்சிடுறேன். என்னவா இருக்கும்? ஏதோ ப்ராப்ளம்ன்றா, படபடன்னு பேசுறா. ஒண்ணுமே புரியலையே. சம்பந்தமே இல்லாம வேற ஒரு நம்பர்ல இருந்து வேற கால் பண்ணிருக்கா. சம்திங் ராங். சார் சார் சார், போனு மறந்துட்டு போயிட்டாங்க சார். யாரோட போன் இது? லக்ஷ்மி மேடம் சார்ஜ் போட்டிருந்தாங்கல்ல, அந்த போனு. சுத்தம். ஏற்கனவே அவங்க மாமனாரை நினைச்சு கதி கலங்கிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் போன் பண்ணாலே அவங்க உடம்பெல்லாம் நடுங்குது. பார்த்தா இல்ல மேடி? ஆமா சார், ஆனாலும் அந்த அம்மா ரொம்ப பாவம் சார். போனை வாங்கி சார்ஜ்ல போட்டு இல்ல, போறப்போ சார்ஜ்ல இருந்து எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு வேணாமா? மறந்துட்டேன் சார். சரி, இன்னைக்கு யார் ஃப்ரீயா இருக்கா? எல்லாருமே பிஸியா இருக்காங்க சார். எனக்கு தெரிஞ்சு நீங்களும் நானும் மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கோம் சார். ஆனா நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் சார். ஏ? என்னால அந்த பெருசா மேனேஜ் பண்ண முடியாது. நான் வேணா ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த போன் இங்கேயே இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல போனை தேடுவாங்க. பவித்ராவோ இல்ல லக்ஷ்மி மாமா அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அது நல்லா இருக்காது மேடி. நான் கூப்பிட்டு என்னோட கெஸ்டா நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க போனை வச்சுட்டு போயிட்டாங்க. அது நம்மளே எடுத்துட்டு போய் கொடுத்தாதான் நியாயம். நியாயம் அநியாயம் உங்களுக்கு தெரியுது சார், ஆனா உங்க மாமனாருக்கு தெரிய மாட்டேங்குதே. பரவாயில்ல விடு, நானே கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லன்னு வெய்யே, அவங்கள போனை எங்க தொலைச்சேன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. சார் சார் சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நம்ம ஹோட்டல்ல டெய்லி வரவங்கள 4 பேராச்சும் ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு போறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க டோர் டெலிவரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கட்டுப்படி ஆகுமா சார்? மேடி, டெய்லி நம்ம ஹோட்டலுக்கு வரவங்களும் அவங்களும் ஒண்ணு இல்ல. இன்னொன்னு, ஹோட்டலுக்கு வரவங்க அவங்களா வராங்க. லக்ஷ்மி மேடத்தை நான் இன்வைட் பண்ணேன். எக்ஸ்பிளனேஷன் போதுமா இல்ல இன்னும் ஏதாவது வேணுமா? சார் வேண்டாம் சார், நீங்க போங்க, கிளம்புங்க. ஓடி போங்க 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 போங்க. ஐயோ, ஏய் உர்மிளா, வழக்கமா சில்பா வீடு வாசல்ல செக்யூரிட்டி தானே இருப்பாங்க. இப்ப என்ன 2 தடிமடங்க சுத்திட்டு இருக்காங்க? அவ வேற ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கான்னு சொன்னா. அது என்ன மாதிரி ப்ராப்ளம்னு அவளை போய் மீட் பண்ணாதான் தெரியும். அது வரை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தடி மாடுங்க என்ன கேட்டாலும் சாமர்த்தியமா பதில் சொல்லணும். புரியுதா? சரி வா. ஏய் நில்லுங்க நில்லுங்க. யார் நீங்க? யார பார்க்கணும்? நாங்க சில்பாவோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். சில்பாவை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்க கிளம்புங்க. அச்சோ, ஒண்ணும் இல்லைங்க. அடுத்த வாரம் அவளுக்கு பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கு. 2 நாளா அவ காலேஜுக்கே வரல, ஒரு ஃபோனும் பண்ணல. அதான் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அத அவகிட்ட கொடுத்துடலாம்னு வந்தேன். நோட்ஸும் கொடுக்க முடியாது, ஒண்ணும் கொடுக்க முடியாது. இடத்த காலி பண்ணுங்க. இருமுத்து, இது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். உள்ள அனுப்ப அவங்கள. அண்ணா, ஐயாக்கு தெரிஞ்சா திட்டு வரணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். டேய் இருடா, இது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்டா. ஐயாக்கு தெரிஞ்சா அவரை விட சொல்லுவாரு. மா நீங்க போங்கம்மா. டேய் நில்லுங்க. போனோமா, பார்த்தோமா, நோட்ஸ கொடுத்தோமா, வந்தோமான்னு இருக்கணும். புரிஞ்சுதா? போங்க. என்னண்ணே விட சொல்லிட்ட? விடுறா விடுறா. வாடி, மாடியில போய் பார்க்கலாம். திவ்யா, ஏய் என்னடி ஆச்சு? என்னாச்சுடி? ஏய், உன் வீட்ல தான் இருக்கியா இல்ல ஏதாவது வில்லனுங்க குடோன்ல இருக்கியா? வீடு ஃபுல்லா அடியாளுங்க நிக்கறானுங்க. ஐயோ, எல்லாம் என் தலையை இழுத்துடி. என்னடி, என்ன விஷயம் சொல்லு. நான் வினத்தை லவ் பண்ற விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சுடி. சுத்தம். சினிமால வர பேரண்ட்ஸ் மாதிரி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா?
எங்க அப்பா அந்த டைப்பே கிடையாது திவ்யா. மேக்ஸிமம் 2-3 நாள் தான் நான் இங்க இருப்பேன். அப்புறம் எங்க அப்பா யூஎஸ்ல இருக்க அவ தங்கச்சி கிட்ட பேசிட்டாரு. இமிடியேட்டா என்ன யூஎஸ் அனுப்ப பிளான் பண்ணிட்டாருடி திவ்யா. ஓ மை காட், என்னடி சொல்ற? உங்களுக்கே தெரியும் நான் வினோத்தை எவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன்னு. அவன் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அறிவு கெட்டவளே, இந்த விஷயத்த எவ்வளவு பக்குவமா உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிருக்கணும் தெரியுமா? அதை விட்டுட்டு கேனத்தனமா ஏதாவது உளறி வச்சியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லடி. எங்க அப்பாக்கு என்னோட விஷயம் தெரிஞ்சிடுச்சு. போன சண்டே அப்போ நானும் வினோத்தும் எக்ஸ்பிரஸ் அவென்யூ போயிருந்தோம். எங்க அப்பாவும் அங்க வந்திருந்தாரு. எங்க 2 பேரையும் ஒன்னா பாத்துட்டாருடி. ப்ராப்ளமே அங்க தாண்டி ஸ்டார்ட் ஆச்சு. இன்னுமா நோட்ஸ் குடுக்குற?